பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எம்பியாக தேர்வாக உள்ள நிலையில் மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்காக ஐக்கிய ஜனதா தளத்தில் அவரது மகன் நிஷாந்த் இணைய உள்ளார். பீகார் மாநில முதலமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர் என்ற பெருமையை பெற்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது. அதில் கட்சியின் எம்எல்ஏ எம்பிக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது எம்பியான பின்னரும் மாநில அரசியலை நிச்சயம் கவனித்துக் கொள்வேன் என நிதிஷ்குமார் உறுதியளித்ததாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் நீரஜ்குமார் தெரிவித்தார். மேலும் நிதிஷின் மகன் நிஷாந்த் குமார் 8ஆம் தேதி கட்சியில் இணைய உள்ளதாகவும் பின்னர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். நிஷாந்த் குமாருக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் மகனாக இருந்தாலும் நிஷாந்த் பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது.